ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நமக்கு ஒரு சூப்பரான டே. இன்றைக்கி நம்ம என்ன சேலஞ்ச் பண்ண போகிறோன்னா, நீங்கள் வந்து தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, ஐ ஏட் ஒன்லி பர்கர் ஃபார் 24 hours சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். யார் யாருக்கெல்லாம் பர்கர் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் நான் வந்து அவ்வளோ பர்கரோட ஒரு ஃபேன் அப்படின்ட்டுலாம் சொல்ல மாட்டேன். பட் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இந்த வெஜ் பர்கர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. ஒரு பீஸ் தக்காளி, ஒரு பீஸ் வெங்காயம், ஒரு கட்லெட், அப்புறமா கொஞ்சம் சீஸ், ஆமாம் சீஸ், அப்புறமா சாஸ், கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இதுக்குள்ளே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது. இதெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு. இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, அது சீஸ் இல்லை, ஆக்சுவலி அது மைனீஸு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். சபா, இப்பவே கண்ணை கட்டுது. செம்மையாக சுடுது, சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி பர்கர்னால் ரொம்ப ட்ரையாக இருக்கும், பட் இது ரொம்பவே ஜூஸியாக இருக்குது. இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து லஞ்சுக்கு பார்க்கலாம். A few moments later. ஓகே, இப்போ வந்து லன்ச் டைம் ஆகுது. லஞ்சுக்கு வந்து நம்ம ஃபிஷ் பர்கர் ஆர்டர் பண்ண போகிறோம். ஆர்டர் பண்ணி வந்ததுக்கப்புறம் உங்களை வந்து நான் பார்க்குறேன். ஓகே, நம்மளோட ஃபிஷ் பர்கர் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இது வந்து டபுள் ஃபிஷ் பர்கர் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தேன். கூட வந்து ஒரு கோக்கு, அப்புறமா கொஞ்சோண்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது எப்படி இருக்குன்னு எனக்கே தெரில. ஆனால் இங்கே லைட்டாக தீஞ்சு போன மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல, டேஸ்ட் பண்ணுவோம். ரொம்ப பெருசாக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட். ஓகே, மேலே ஒரு அந்த பன்னு, அப்புறம் மைனீஸு, அப்புறமா கேபேஜு இல்லை லெட்யூஸ் போட்டிருக்காங்களோ தெரியல. என்ன போட்டிருக்காங்கன்னே தெரில. ஏதோ க்ரீன் கலரில் போட்டிருக்காங்க. என்னன்னு நீங்கள் தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் ஃபிங்கர் வச்சுருக்காங்க. திருப்பி மைனீஸு, அப்புறமா இன்னொரு லேயர் ஆஃப் பன்னு, கீழேயும் அதே தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஐயோ, வாய் பத்தலையே. ஓகே, நல்லா இருக்குது. சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குலாம் சொல்ல முடியாது. ஓகேவா இருக்குது. இப்போ நம்ம இந்த பர்கரை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லாட்டி டின்னர் அப்போ பார்க்கலாம். வெக்கமா இல்ல? போய் இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். பல குப்பத்தட்டிகள் எச்சியில கிடைக்காம சுரி நாய்க்குடைய வெறி நாய்க்குடைய கறி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இப்ப சொல்லு, சோறா சுரணையா? சோறுதான். One hour later. இப்போ வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸ்க்கு வந்து சிக்கன் சீஸ் பர்கர் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன்.
ஆக்சுவலி மத்தியானம் வந்து நம்ம அந்த ஃபிஷ் பர்கர் சாப்பிட்டோம்ல, அது வந்து என்னால் நிறையாவும் சாப்பிட முடியல. அது அண்ட் சூப்பர் டேஸ்ட் அப்படின்ட்டு சொல்ல முடியல. நான் மத்தியானமே சொல்லியிருந்தேன் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்ட்டு. அதை நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கன் சீஸ் பர்கரை வந்து வாங்கிட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ நம்மளோட சிக்கன் சீஸ் பர்கர் வந்து வந்துருச்சு. சூப்பராக இருக்குது, நிஜமாவே ரொம்ப சீஸியாக தான் இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பர். இந்த சீஸ் ஸ்லைஸ் வந்து செம்மையாக இருக்குது. சீஸ் ஸ்லைஸ் போட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு வெஜ் பர்கர் சாப்பிட்டோம்ல, அதே கடையிலேருந்து தான் இதையும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான். இது வந்து சிக்கன் சீஸ் பர்கர். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். செம்ம சீஸியாக செம்ம ஜூஸியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. Close your eyes and kiss me. I can read your lips on your fingertips. I can feel your smile come on my lips and happiness in your eyes. Kiss me. இப்போ நம்ம இந்த ஸ்நாக்ஸை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டின்னருக்கு பார்க்கலாம். இப்போ வந்து டின்னர் டைம் ஆயிடுச்சு. டின்னருக்கு வந்து நான் ஒரு பன்னீர் பர்கர் அந்த மாதிரி ஒரு காம்போ மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. நம்ம வந்து பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ட்டு. ஒரு பர்கர், ஒரு பன்னீர். ஆக்சுவலி இது வந்து பன்னீர் பர்கர். இது வந்து ஒரு பன்னீர் பர்கர், ஒரு பன்னீர் ரோலு, அப்புறமா கூட வந்து கொஞ்சம் கோக். இதுதான் நம்மளோட காம்போ நைட்டு டின்னர். இந்த பன்னீர் ரோல் வந்து நம்மளோட சேலஞ்சுக்குள்ளே வராது. ஸோ இதை வந்து நம்ம எடுத்துட வேண்டியதுதான். இந்த பர்கரை மட்டும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நம்மளோட பன்னீர் பர்கர் இதுவும் அதே தான், சீஸி பன்னீர் பர்கர், பன்னீர் சீஸ் பர்கர் அந்த மாதிரி. அதே மாதிரி தான், மேலே ஒரு பன்னு, அப்புறமா ஒரு சீஸ் ஸ்லைஸ், அப்புறமா கொஞ்சோண்டு டொமேட்டோ, கொஞ்சோண்டு ஆனியன்ஸ், அப்புறமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அதுக்கப்புறமா சில்லி சாஸ் போட்டிருக்காங்க. சில்லி சாஸ்க்கு உள்ளே வந்து பன்னீர் கட்லட் நினைக்கிறேன். இது சரியாக டேஸ்ட் தரல. நான் ஃபுல்லாக டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா சொல்கிறேன். சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஈவினிங் சாப்பிட்ட சிக்கன் பர்கர் இருக்குல்ல, அதை விட இந்த பன்னீர் பர்கர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்மளோட டின்னரும் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி டே ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக போச்சு. ஆனால் மத்தியானம் லஞ்சுக்கு மட்டும்தான் லைட்டாக சொதப்பிடுச்சு. பட் மற்றது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் என்னென்ன சேலஞ்சஸ் வேணுமோ எல்லாத்தையுமே வந்து எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணிடலாம். அண்ட் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, நான் கண்டிப்பாக அது எல்லாமே ட்ரை பண்ணுறேன். நிறைய சேலஞ்சஸ் சொல்கிறீங்க, நிறைய ஃபுட் கலர் சொல்கிறீங்க, நிறைய ஹேக் சொல்கிறீங்க, எல்லாமே கண்டிப்பாக பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.